அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றதுனால இப்போ உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒரு நிகழ்வு. காலையில ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, டிவியை போட்டு பார்க்கும்போது, டிவியில ஒரு செய்தி. திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு டீசல் கொண்டு போன டேங்கர் லாரி போகுது. அந்த லாரி ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது, அந்த வழியாக ஒரு 75, 80 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயதான ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்றாங்க. அந்த சாலையை கிராஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தடுமாறி தடுமாறி போகும்போது இவர் வேகமா வந்துட்டார். 2 பேரும் பக்கத்து பக்கத்துல வந்த உடனே டேங்கர் லாரி ஓட்டிட்டு போன அந்த டிரைவர் என்ன பண்ணாரு, பாட்டி மேல விடக்கூடாதுங்கிறதுக்காக வேகமா சடன் பிரேக் அடிச்ச உடனே வண்டி நிலை தடுமாறி அந்த மூதாட்டி மேல வண்டி மோதிருச்சு. அப்போ வண்டி மேல மோதின உடனே அந்த பாட்டி அந்த இடத்துலயே துடிதுடிச்சு இறந்துட்டாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல உடனே பொதுமக்கள் எல்லாரும் கூடிட்டாங்க. கூடின பொதுமக்கள் நடு ரோட்ல இறந்து கிடக்குற அந்த பாட்டியை கவனிக்காம, புரியுதா இல்லைங்களா? நடு ரோட்ல இறந்து கிடக்குற அந்த பாட்டியை கவனிக்கல. எல்லாரும் பக்கெட்டு, குடம், தண்ணி கேனு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அந்த சாஞ்சு கிடக்குற குப்புற கிடக்குற அந்த டீசல்ல வலிஞ்சிட்டு நிறைய வேஸ்டா போயிட்டு இருக்கு ரோட்ல. அந்த டீசலை பிடிக்கணுங்கிற நோக்கத்துல 20, 30 பேர் எல்லாம் வேக வேகமா முண்டி அடிச்சுட்டு போய் அந்த டீசலை பிடிக்கிறாங்க. இங்க ஒரு பாட்டி துடி துடிச்சு இறந்து கிடக்குறாங்க நடு ரோட்ல. ஆனா ஒரு மனிதனுக்கு கூட, இதுவும் எங்க, நம்ம திருவண்ணாமலையில ஜோதி ஒளியுமா இருக்கிற சிவலிங்கம் இருக்கிற நம்ம சிவபெருமான் தங்கி இருக்கிற அந்த பூமியில நம்ம மனிதர்களுக்கு மனிதாபிமானம் இல்லை. அந்த செகண்ட்ல அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே டீசல் பிடிக்கிறது என்ன, குடத்தை எடுத்துட்டு வர்றது என்ன, தண்ணி கேன் எடுத்துட்டு வர்றது என்ன, இந்த வேலையாத்தான் இருந்தாங்களே வெளியே. ஒருத்தர் கூட அந்த பாட்டியை கவனிக்கல. அதுல இருந்த ஒரு நல்ல மனிதர் யாரோ உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து வேக வேகமா அந்த டீசலை கைப்பற்றணுங்கிற எண்ணத்துல இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு உடல் கூராய்வு செய்வதற்காக ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டுட்டாங்க. சரி, இந்த நிகழ்வு எனக்கு காலையில வந்த உடனே உங்ககிட்ட பரிமாறணும்னு தோணுச்சு. ஏன், அப்ப நமக்குள்ள மனிதாபிமானம் செத்து போச்சா, இல்ல மனிதர்கள் என்பவர்கள் நடைப்பிணங்களா மாறுறோமா, இல்ல விலங்குகளா மாறிட்டோமா, அதுவும் தெரியல. ஒரு பாட்டி உயிரோடு இந்த துடிச்சிட்டு இருக்கிற ஒரு பாட்டியை காப்பாற்றணும்னு ஒரு மனுஷனுக்கு கூட தோணலைன்னா, உனக்கு விளைபொருள்கள் மேல இருக்கிற ஒரு அக்கறை கூட மனிதர்கள் மேலேயோ மனிதாபிமானமும் இல்லாம இருக்கிறனால ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற பூமியில நம்மளும் சுயநலமாத்தான் வாழணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றிட்டே இருக்கு. அப்போ ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்குன்னா நம்ம அதை எப்படி பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியும்? 2000 வருஷம் முன்னாடியே வள்ளுவர் பெருந்தகை அன்புடைமைன்னு ஒரு அதிகாரத்துல எவ்வளவு அழகான திருக்குறளா சொல்லியிருக்காங்க. 10 குறட்பாக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆழ்வல புன்கணிற் பூசல் தருமா. யாராவது ஒருத்தருடைய அன்பை நம்ம அடைச்சு வைக்கவே முடியாது. அப்போ யாருக்காவது ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய கண்ணீரானது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியாம அப்படியே வழிந்து ஆறா ஓடுன்னு சொல்லியிருக்காரு. ஏன், அன்பு இல்லாதனை வெயில் போல காயுமே, எத்தனை திருக்குறள் எத்தனை அரங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. மனிதாபிமானமும் இல்லாம போச்சு. அன்பு என்பது எல்லோரு உயிர்களிடத்தும் நம்ம காட்டணும். ஏன்னா ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கிற எல்லா உயிர்களிடத்தும் அன்பை நாம் சரியாக பரிமாற வேண்டும். அப்பதான் மனிதாபிமானம் தலைக்கும். நாளைய எதிர்காலம் நம்மை பத்தி நிறைய கத்துக்கும். அதனால நம்ம அனைவரும் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் மனிதாபிமானத்தை வளர்த்துக் கொள்வோம், மனிதர்களாக வாழ்வோம் என்று கூறி இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5, 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.